Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி ஃபில்டர் த டெக்ஸ்ட்டு ஃபில்டர் த நம்பர் எக்ஸல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பரும் நேமும் ஒரே காலமில் இருந்ததுன்னா எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிக்கணும். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் ஐக்கான் வந்துடும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்பர் ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கஸ்டம் ஃபில்டர் கிளிக் பண்ணணும். கஸ்டம் ஃபில்டர் கிளிக் பண்ண உடனே இங்கே டேட்டான்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். இதில் கண்டைன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ்டிக் சிம்பிள் கொடுக்கணும். ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இப்போ நேம்லாம் ஃபில்டர் ஆகிடும். இப்போ நம்பர் ஃபில்டர் பண்ணணுன்னா அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்பர் ஃபில்டர் போனீங்கன்னா இதில் கிரேட்டர் தேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்பர்லாம் ஃபில்டர் ஆகிடும். இந்த நம்பர்லாம் ஃபோன் நம்பர் ஆர் எனி நம்பர் அது ஃபில்டர் ஆகிடும். இந்த மாதிரிலாம் தான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். இப்போ இதை அதர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டேப்பில் போய் எப்படி ஃபில்டரை செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் போயிடும். இப்போ டேப்பில் எப்படி ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸலில் நிறைய டேப் இருக்கும். அதில் டேட்டா டேப் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர்னு ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல்னு இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமாவும் நம்ம அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் வேணும்னா நம்பரு, நேம் வேணும்னா நேம் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் தான் ஃபில்டர் த டெக்ஸ்ட்டோ ஃபில்டர் த நம்பர் பண்ணுறது பண்ணிக்கலாம் இன் எக்ஸலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.